ஹலோ, நான் உங்கள் டிஎஸ்ஆர் பேசுகிறேன். இன்னைக்கு 2 to 10 கால் ஷீட்டு, 10 2 to 2 போவோம். சினிமா மேக்கப் பற்றி பேசுகிறோம்னா பேசிக்கிட்டே இருக்கலாம். மேக்கப் ஆரம்பித்தாங்கன்னா அந்த காலத்து மேக்கப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா பீதாம்பரம் சார், எம்ஜிஆர் மேக்கப் சார். அந்த காலத்தில் மேக்கப்புக்கு தான் 4 மணி நேரம் 5 மணி நேரம் ஆகும். ஒரு ஷாட் எடுப்பாங்க, ஆனால் 10 மணி நேரம் மேக்கப் பண்ணுவாங்க. இப்போ பாரதிதாச சார் காலத்துலேருந்து நேச்சுரல் வந்தோடனே இந்த இதிகாசங்கள் நாடகங்கள் கலந்து தத்ரூபமான சீன்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நான் ஒரு துபாய் ரிட்டன் ஒரு அங்கிள், எனக்கு துபாயிலேருந்து வசித்து வந்த ஒரு அங்கிள் எப்படி பணக்காரராக இருப்பார், ரிச்சாக இருப்பார், ஷைனிங்காக இருப்பார்னா அது மேக்கப் வந்து 25% போடும்போது தான் நல்லாயிருக்கும். மேக்கப்பில் நம்பர் 1 பேர் என்னப்பா? பன்னீர்செல்வம் சார். பன்னீர்செல்வம். எவ்வளோ வருஷமாக இருக்கேன்? 19 வருஷமாக இருக்கேன் சார். அப்பா, 20 ஆண்டு கால எக்ஸ்பீரியன்ஸு. யாராருக்கெல்லாம் பண்ணியிருக்கேன்? பெரிய ஆர்டிஸ்ட்டு சத்யராஜ் சாருக்கு, சொல்லிட்டு விவேக் சாருக்கு. சவுண்டாக கொஞ்சம் பேசு. சத்யராஜ் சார் லெஜண்ட் வில்லன், அப்புறம் சூப்பர் டூப்பர் ஹீரோ இன் வில்லேஜ். சத்யராஜ் சார்னா அவருக்கு கவனிக்க முடியும் அவருக்கு. அப்புறம் விவேக் சாருக்கு, அவருக்கு விவேக் சார் காமெடி லெஜண்ட் விவேக் அவருக்கு. அப்புறம் கேஆர் விஜயாமாவுக்கு போயிருக்கேன் சார். ஆஹா, கேஆர் விஜயா மேடத்துக்கு பர்சனல் காஸ்ட் மேக்கப் மேன். பர்சனல் எத்தனை வருஷம் இல்லை சார், ஒரு வெப் சீரிஸ்க்காக அவங்களுக்கு ஒரு 20 டேஸ் சார் கூட. 20 days கேஆர் விஜயா அம்மாவுக்கு பர்சனல் மேக்கப் மேன். அது ஒரு பெரிய அதிசயம். ஏன்னா அவங்க ஒரு காலத்தில் இயற்கையிலேயே அழகாக இருப்பாங்க. இங்கே திரிசூலம் படம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி அம்மாக்கள் கேரக்டர் யாரும் பண்ண முடியாது. நேச்சுரல் அழகுக்கு அழகு சேர்ப்பார். இப்போ கேஆர் விஜயா அம்மாவுக்கு பர்சனல் காஸ்டியூமராக மேக்கப் மேனாக இருந்த மிஸ்டர் பேர் சொல்ல பன்னீர்செல்வம் சார். பன்னீர்செல்வம் தான் எனக்கும் பண்ணுறார். ஸோ அதனால் இவங்கெல்லாம் கைராசிக்காரவங்க. அடுத்து யாருக்கு பண்ண? விவேக் சாருக்கு பண்ணியிருக்காரு. அடுத்து அதான் சார், பர்சனல் அதிகமாக போல சார், கம்மி தான் சார். சரி, ஜென்ரலாக யார் சொன்ன? விவேக் சார், சத்யராஜ் சார், சத்யராஜ் சார் 2 days தான் சார் அவர் பரவாயில்ல ஒர்க் பண்ணிட்டு இல்லை. 2 days இருந்தானா 1 hour இருந்தானா ஒர்க்கு தான். சத்யராஜ் சார், விவேக் சார், கேஆர் விஜயா அம்மா இவங்களுக்கு மேக்கப் பண்ண கைராசியான சிவகுமார் எனக்கும் மேக்கப் பண்ணுறார். ஸோ இந்த கைராசி. சரி, வேறு யாருக்கெல்லாம் பெரிய நடிகர்களுக்கு கம்பெனி மேக்கப்பில் பண்ணேன்? கம்பெனி மேக்கப் அவ்வளோ அதிகம் இல்லை சார். ஏன் அவ்வளோ ஒர்க்கு போகல சார். நான் கொஞ்சம் இப்போ இடையில நிறைய போகிறது இல்லை சார். ஏன் போகலை? பர்சனல் வழியாக போகிறது கிடையாது சார். இல்லை, கம்பெனியில் நிறைய ஆர்டிஸ்ட் வருவாங்க இல்லையா? ஆமாம் சார். என்ன மாதிரி அந்த மாதிரி பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் யாருக்கு பண்ணியிருக்கேன்? அப்படி சொல்கிற மாரி அவங்க ஆர்டிஸ்ட்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க சார். நான் பவர் ஸ்டார் ஒர்க் பண்ணியிருக்கேன் சார். பவர் ஸ்டார் அவர் படம் ஒரு 2 படம் ஒர்க் பண்ணியிருக்கேன் சார். அப்புறம் எப்போ 18 ஆண்டுகளில் வேற எதுவும் பிஸ்னஸ் வச்சுருக்கியா நீ? சார் வேற எதுவும் தொழில் இருக்கா? தொழில் இல்லை சார். ஏற்கனவே மோல்டிங் கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு சார். அந்த ஜாப்பு அங்கே மேனேஜ்மெண்ட் மாரி பார்த்துட்டு இருந்தேன் சார். அதனால இதில் அதிகம் ஈடுபாடு கொடுக்க முடியல. கார்டெல்லாம் எடுத்து இல்லை சார்? கார்டு எடுத்தேன் சார். அவரு நீ எடுக்கும்போது கார்டு எவ்வளோ? நான் எடுக்கும்போது 1,05,000 சார். 1,05,000. அது ரிட்டர்ன் பண்ணி யூனியனில் இவங்களுக்கு பேமெண்ட் வரலன்னா வாங்கி கொடுப்பாங்க. இவருடைய நல்லது கட்டத்தில் கலந்துக்குவாங்க. ஒரு யூனியன் மெம்பர்னால் அது தனி கெத்து சினிமாவில். அந்த கெத்தோட ஒரு கார்டு எடுத்திருக்காரு. இப்போ என்ன விலை கார்டு சார்? இப்போ 3.5 சார். 3.5 லட்ச ரூபா. அப்ரெண்டிஸாக ஒர்க் பண்ணோம். அதுக்கப்புறம் சொல்லு, எதுக்கு எப்படி யாருக்கு எப்படி வந்த இந்த மேக்கப்பில்? சார் மேக்கப்பில் எப்படி வந்த? எப்படி இந்த ஆர்வம் இருக்கிறதுனால அந்த கம்பெனி மோல்டிங் கம்பெனிலேருந்து விட்டு இதுக்கு வந்தேன் சார். என்ன ஆர்வம்? எப்படி தூண்டுடுச்சு ஒன்று? சார் எப்படி தூண்டுடுச்சு? ஷூட்டிங் பார்த்துக்காக வந்தேன் சார். என்ன ஊரில்? என்ன படம்? சார் என்ன ஊரில்? என்ன ஆட் ஷூட்டுக்காக வந்தேன் சார். சரி, அந்த ஆட் ஷூட் நடந்தது பார்க்கலான்னு வந்தேன். எனக்கு பிடிச்சிருந்தது. மேக்கப் கார்டு எடுக்கணும்னு தோணுச்சு. அதனால ஒர்க் பண்ணுவாங்க. எவ்வளோ? கேஆர் விஜயா அம்மா, சத்யராஜ் சார், விவேக் சார் 3 பேரும் தொட்ட இந்த மேக்கப் கை
எனக்கும் சர்வீஸ் பண்ணுறாரு. இப்போ அது எங்கே போய் சக்ஸஸ் ஆகணும் கடவுளுக்கு தான் தெரியும். ஸோ அடுத்து வந்து இவர் வந்து மோல்டிங் பிஸ்னஸ்ஸு. பட்டு சினிமா ஷூட்டிங் இல்லாத அன்றைக்கி என்ன பண்ணுவீங்க சார்? இப்போ சினிமா ஷூட்டிங் இல்லாத அன்றைக்கி என்ன பண்ணுவீங்க? ஃபேமிலியோட இருக்கோம் சார். வேறு என்ன சார்? எத்தனை நாள் இங்கே 10 நாள் இருப்போம், 20 நாள் இருக்காது. அப்போ என்ன பண்ணுவீங்க? ஊருக்கு போய்ட்டோம் சார். ஊரில் போய் என்ன பண்ணுவீங்க? விவசாயம் சார். எத்தனை ஏக்கர் நிலம் இருக்கு? எந்த சார் எங்கள் மாமனாருக்கு என் சகலப்பாடி விவசாயம் வச்சுருக்காரு. அவருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக போய் ஹெல்ப் பண்ணிட்டு என்னென்ன விவசாயத்தில் போட்டிருக்காரு? நெல் பயிர், கரும்பு. இதான் சார். நெல், கரும்பு எல்லாம் போட்டிருக்காரா? நீ விவசாயத்தில் என்ன வேலை பார்ப்ப? நாற்று எடுப்பேன் சார். நாற்று தூக்குவேன், வண்டி ஓட்டுவேன், வண்டி ஓட்டுவேன், நாற்று வாரி கொட்டுவேன், நாற்று வாரி கொட்டுவேன், அண்டை வெட்டுவேன். அண்டைன்னா புரியா? அண்டைனா மடை. மடையை சுற்றி புல்லு இருக்காம வெட்டி ஒத்தலை மாதிரி இருக்கும். தண்ணி அடுத்து கேணி போகக்கூடாது. இல்லை அண்டை வெட்டுவேன். அறுவடை பண்ணுவீங்க? அறுவடை பண்ணுவோம் சார். அது முன்னாடி கையில் தான் அறுத்தோம். இப்போ தான் சார் மிஷின் வந்துச்சு. ரைட்டு. ஒரு விவசாயி ஒப்பனை கலைஞரான விதம் பார்த்தீங்களா? விவசாயிக்கு ஆர்வம் வந்து அவர் பாரம்பரியமான விவசாயத்தை வச்சுக்கிட்டே ஒப்பனை கலையும் கற்றுக்கிட்டார். இப்போ உள்ள இளைஞர்கள் நீங்கள் படிச்சிங்கன்னா விவசாயத்தையும் பாருங்கள். விவசாயத்துலேயும் நெல் நல்லா சாப்பாடு. வேறு காய்கறிகள் என்ன பயிரிடுவீங்க? காய்கறி சார் வெண்டைக்காய், கத்திரிக்காய், நெல்லிக்காய், சுரக்காய். இதான் சார். வாழைப்பழம். வாழைப்பழம் அது அதிகம் அங்கே விளைச்சல் இல்லை சார். மண் அந்த அளவுக்கு தெரியாது. உங்கள் மண் வந்து கரும்பு, நெல், வேர்க்கடலை. இதான் சார். கத்திரிக்காய், வெண்டைக்காய். இதான் சார். காய்கறிகள்லாம் எங்கே கொண்டு வைப்பீங்க? கோயம்பேடு தான் சார். அங்கேருந்து வண்டி வரும் சார். இங்கே ஏற்றி விட்ருவாங்க சார். முள்ளு கத்திரிக்காய்பாங்களே திருவண்ணாமலை, வேலூர் சைடில். ஆமாம் சார். அது உங்கள் தோட்டத்தில் விளையுதா? நான் வைக்கல சார். என் ஃப்ரெண்டு வீட்டில், அவங்க வீட்டில் ரெகுலராக அதை தான் சார் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ கத்திரிக்காய் என்ன விலை போகுதுன்னு தெரியுமா? தெரியல சார். எனக்கு தெரியாது சார். நான் ஊருக்கு போய் 3 மாதம் ஆகுது சார். ஏன் போகல? வேலை ஃபுல்லாக? வேலை ஃபுல்லாக இல்லை சார். எங்கள் பர்சனல் வேலையில் ஃபேமிலி மட்டும் ஊருக்கு போயிட்டு வருவாங்க. எப்படி என்ன மில்லுதான் வச்சுட்டா இருப்பாருங்க. அதான் மேக்கப் சினிமாவின் ஒரு ஆயுதம். 25% மேக்கப், 25% காஸ்டியூம்ஸ், 25% டைலாக்ஸ், 25% நடிப்பு. அது கேரக்டராக மாறணும். நாளும் சேர்ந்தாதான் சினிமா. இது மேக்கப் இல்லைன்னா ஏதோ வில்லேஜில் 2 ஆக்டிவிட்டி சப்ஜெக்ட் பண்ணலாம். பட் பொதுவாலும் மகத்தின் அழகு முகத்தில் காமிக்கணும். இல்லை புத்தினா இஞ்சி போட்டு மிளகாய் போட்டு இன்னொரு கிளாஸ் கொடுக்க சொல்லுவான் அந்த பையனை. ஸோ கம்பேக்ட் பண்ணுறாரு. அடுத்து ஒரு விஷயமா போட்டு கம்பேக்ட் பண்ணுறாரு. ஃபஸ்ட்டு ப்ரைமரி போட்டியாப்பா? ப்ரைமரியா? ஆமாம் சார். ஃபஸ்ட்டு என்ன பண்ணால் ப்ரைமரியா? ஆமாம் சார். டிஷ்யூ போட்டு க்ளீனாக வாஷ் பண்ணிட்டு ப்ரைமர்க்கா ப்ரைமரியா? ப்ரைமர் போட்டு க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபவுண்டேஷன் போட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவேன்? ஃபவுண்டேஷன் போட்டு அதுக்கப்புறம் சார் காம்பேக்ட் தான் சார். ப்ரஷ் போட்டு அதை பட்டி பார்ப்பார், சமநிலைப்படுத்துவார். அதுக்கப்புறம் பிளாக்கிஷ் பண்ணுறியா? இல்லை சார். பவுடர் போட்டல சார். முடி ஃபுல்லாக அந்த காம்பேக்ட் உட்காந்துருக்குல்ல, பிளாக்கிஷ் பண்ணு. இல்லை பண்ணேன் சார். முடி நரைக்கலை. இல்லை ஒரிஜினல் முடி. அதுக்கு வந்து 2-3 முடி வெள்ளை முடி இருக்கும். அது சால்ட் அண்ட் பெப்பர்னால மேடம் என்ன டயலாக்கு? ஸோ அடுத்து ஷார்ட் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இந்த வீடியோ 12-13 நிமிஷம் வீடியோ ரசிங்க, பாருங்கள். ஒரு டெக்னீஷியன் ஒப்பனை கலைஞருடைய கேஆர் விஜய் அம்மா, சத்யராஜ் சார், விவேக் சார் அவங்களோட மேக்கப் பண்ணோட நானும் பண்ணியிருக்கேன். அவங்களுடைய பிளஸ்ஸிங் கைராசியெல்லாம் எனக்கும் வரும். சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.